தியானத்திற்கு ஆதாரமாக திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததினால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு அருமையான இறை வார்த்தை. நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், எனக்கென்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உடனடியாக இந்த வசனத்தை வைத்து நான் ஜெபிப்பேன். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இறை வார்த்தை. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதே பதத்தை இங்கிலீஷ் பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், God anointed Jesus of Nazareth with his Holy Spirit and power என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று 2 ஸ்பெசிஃபிக்கான வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்பிலே கடவுள் நாசரேத்து ஊர் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்டென்ட் இஸ் சேம். ஆனால் கடவுள் செய்த ஒரு காரியம், ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இன்னொரு பக்கம் வல்லமையின் அபிஷேகம். இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருப்பது இந்த 2வது பகம். பரிசுத்த ஆவியானவருடைய அனாயிண்டிங் அல்லது வல்லமை, அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் பைபிளில் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து அவருடைய பணி வாழ்க்கையில் எப்படி அவர் பணி செய்தார் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24 ஓர் இறை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கலிலேயா எங்கும் சுற்றி வந்தார், அவர்களுடைய தொழுகை கூடத்தில் கற்பித்தார், விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த எல்லாரையும் அவர் குணமாக்கினார் என்று நோய் நொடியினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் அவர் குணமாக்கினார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, and they brought to him all who were in the grip of various diseases and acute pains, and those who were demon possessed and epileptics and paralytics, and he healed them என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் பாருங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். வெறும் வியாதியஸ்தர்கள் அல்ல, பல்வேறு விதமான வியாதியினாலே பீடிக்கப்பட்டவர்கள், பயங்கரமான வலியினாலே அவங்க பீடிக்கப்பட்டிருந்தாங்க. அக்யூட் பெயின். சிலர் பார்த்தீங்கன்னா டெமன் பொசஸ்ட், பிசாசினாலே அவர்கள் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தாங்க. எபிலெப்டிக்ஸ், வலிப்பு நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பேரலிட்டிக்ஸ், கை கால் வராமல் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. and he healed them, எல்லாரையும் சுகமாக்கி அனுப்பினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய ஊழியத்தில் இந்த வசனங்களை வைத்து நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய மினிஸ்ட்ரி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு ஊழியம் நமக்கும் வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஆசைப்படுகிற போதுதான் ஆண்டவர் கொடுக்க முடியும்.
நாம எல்லாருமே ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்துல ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து தான் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லும்படியாக சொன்னார். ஆண்டவருடைய வல்லமை, the anointing of power, ஆண்டவருடைய வல்லமையின் அபிஷேகம் நம் ஒவ்வொருவரையும் நிறைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் வாஞ்சித்து ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கிற போது, இந்த வல்லமையினாலே நாம் ஆட்கொள்ளப்படுகிற போது நடக்கிற காரியங்கள் 3. அந்த 3ஐ குறித்து கொஞ்சம் நேரம் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உங்கள் மேல தூய ஆவியானவர் வந்து இறங்குவார். You will receive power என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படவில்லை. You will receive power. உங்களுக்கு கடவுளுடைய வல்லமை கொடுக்கப்படும். அதன் பின்பு நீங்கள் சாட்சிகளாக விளங்குவீர்கள் என்று அங்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஆலோசனை, நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். எனக்கு அருமையானவர்களே, இந்த வல்லமை எப்படிப்பட்டது? God's power ஒரு மனுஷனுக்குள்ளாக இறங்கி வருகிற போது அது எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறது? எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டாபிக் என்று சொன்னால் God's power என்று நான் தியானித்துக் கொண்டே இருப்பேன். பாருங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முதல்ல இந்த வல்லமை என்ன செய்கிறதா? லூகாஸ் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களில் இருந்தும் எருசலேமில் இருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அங்க பாத்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக ஒரு நாள் கலிலேயா யூதேயா பகுதியில் இருந்தெல்லாம் வந்திருந்த மக்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிற போது பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவருடைய வல்லமையை அவர் கொண்டிருந்தாராம். He was filled with the power of God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை அவர் மேல தங்கி இருந்தார். ஆண்டவருடைய வல்லமை அவருடைய மினிஸ்ட்ரியில அங்க காணப்பட்டது என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிற போது அங்கு நாம பார்க்கிறோம், 4 பேர் சேர்ந்து ஒரு முடவனை படுத்த படுக்கையாய் கிடக்கிற ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த 4 பேருடைய நம்பிக்கையை கடவுள் இயேசு பார்த்தாராம். பார்த்த பின்பு அந்த வல்லமை பாருங்க அந்த இடத்துல கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். The power of God, ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல எப்படி செயல்பட்டதாமா? முதல் வார்த்தையை பாருங்க, மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆவியானவர் எனக்கு இன்றைக்கு அதைத்தான் சொன்னார். கடவுளுடைய வல்லமை வேலை செய்கிற போது, அது செயல்படுகிற போது, முதலாவது அந்த வல்லமை என்ன செய்யும் என்று சொன்னால் பாவத்தினுடைய கூரை அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. God is almighty அப்படின்னு சொல்றோம். எல் ஷடாய் என்று சொல்றோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது தொடக்க நூல் 17:1 வாசிக்க வேண்டாம். அவர் என்ன சொன்னார்? I am all powerful God என்று வெளிப்படுத்தினார். நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று சொல்லுகிற போது அவருடைய வல்லமை எதிலெல்லாம் விளங்குகிறது, எதிலெல்லாம் செயல்படுகிறது என்ற ஒரு அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த 4 பேர் ஒரு நம்பிக்கையோடு கூட தான் அந்த படுத்த படுக்கையாய் கிடந்த பேராலிட்டிக் மேல தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களுடைய ஆசை வந்து பாத்தீங்கன்னா அவன் சுகம் பெற்று அவனுடைய பிணி நீங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசுவோ
அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பிணிக்கு காரணமாயிருந்த பாவம் தான் என்பதை அறிந்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்? முதல்ல உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனக்கு அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவருடைய வல்லமை ஒரு மனுஷன் மேல இறங்குகிற போது முதலாவது பாவத்துக்கு மேலாக ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அதனாலதான் திருவெளிப்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், one who is victorious, ஜெயம் கொள்கிற மனிதன் எவனோ, வெற்றி பெற்ற மனிதன் எவனோ, அவனை என்னுடைய ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். முதல்ல ஆண்டவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில பாவத்துக்கு மேலாக ஒரு விடுதலையை கொடுக்கிறத நம்ம அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஒரு அருமையான சகோதரர் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார். அப்பொழுது நமது ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன ஆண்டவரே ரகசியம்? இந்த சகோதரனுடைய ஊழியத்தில் பயங்கரமான வல்லமை வெளிப்படுகிறது, அதற்கு காரணம் என்ன என்று ஜெபம் பண்ணினார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் காண்பித்தார், அந்த இறை மனிதனுடைய வாழ்க்கையை காண்பித்தார். காண்பித்து சொன்னார், அந்த இறை ஊழியன் இந்த உலகத்தை அவன் ஜெயித்திருக்கிறான். He has overcome the world. உலகத்தை அவன் ஜெயிச்சிருக்கிறான். அதனாலதான் ஊழியத்தில் வல்லமை வெளிப்படுகிறது என்று ஆண்டவர் அவரோடு கூட பேசி அந்த ரகசியத்தை காண்பித்தார். ஆமென் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவருடைய வல்லமையை நம்ம மட்டுப்படுத்த கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம்? ஏதோ தலைவலி சுகமாவதற்காக, வியாதிகள் நீங்குவதற்காக, பிரச்சனையை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவருடைய வல்லமை என்று. நோ, அதுவும் நடக்கும். ஆனா அதற்கு முன்பதாக நம்ம டேஸ்ட் பண்ணணும். எப்படின்னா, பாவத்துக்கு மேலாக அவருடைய வல்லமை இறங்குகிற போது அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஒரு மனிதன் பாருங்க, இறை ஊழியம் செய்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் பாத்தீங்கன்னா அவருக்கு விரோதமாக ஒரு குடும்பம் எழும்பினது. அந்த குடும்பத்தாரை அவரால் மன்னிக்க முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஆண்டவரே, நான் அந்த மனுஷனை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு கசப்பு வருகிறது, என்னால் அன்பு செய்ய முடியல, அவனை பார்க்கிற போதெல்லாம் ஒரு எரிச்சல் வருகிறது, இப்படி நடந்து கொண்டார்களே என்று. இந்த கசப்பை எடுத்து போடுங்க, இந்த கசப்பை எடுத்து போடுங்க என்று அவர் பல நாட்கள் சொன்னார் என்கிட்ட. ஒரு 6 மாசம் நான் ஜெபம் பண்ணி இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது. அந்த கசப்பை பிடுங்கி எடுத்தாரு, வேரோடு தூக்கி எறிஞ்சாரு. அன்னையோடு அந்த கசப்பு போயிட்டு, அதுக்கப்புறம் நேருக்கு நேரு பார்க்கிற போது என் சொந்த சகோதரனை போல அவரை நான் அணைத்துக் கொண்டேன், நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. எஸ், ஆண்டவருடைய வல்லமை முதல்ல பாத்தீங்கன்னா பாவத்தை மேற்கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் சரி, அந்த பாவத்துக்கு மேலாக ஆண்டவருடைய வல்லமை இறங்கினா தான் we can overcome. We can overcome. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில குறைபாடுகள் அது பலவீனமாக இருக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா வாயை திறந்தாலே போய் பேசுவாங்க, சிலருக்கு வாயை திறந்தாலே பாத்தீங்கன்னா பெருமை பேசுவாங்க, சிலருக்கு வாயை திறந்தாலே பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை வரும், சிலருக்கு எரிச்சல், கோபம். ஏன்னா நம்ம ஃபிளஷ்ல தான் இருக்கிறோம், மாமிசத்துல தான் இருக்கிறோம். அந்த மாமிசம் தலை தூக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அவற்றுக்கு மேலாக இறங்கும்படியாக நம்ம காத்திருக்கிறோமான்னு கேட்டு பாருங்க. இல்லை என்று தான் பதில் வரும். என்னைக்காவது நம்ம வந்துட்டு உபவாசம் பண்ணி என்னுடைய எரிச்சல் போகணும், என்னுடைய கோபம் போகணும், என்னுடைய பொறாமை போகணும், என்னுடைய கசப்பு போகணும் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஊழியத்துக்கு நான் போகணும், இன்னைக்கு நான் ஆராதனை நடத்தணும், இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உபவாசம் பண்ணுவோம். ஆனா எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், first it gives victory over sin. இயேசு என்றால் பாவத்தில் இருந்து அவர் விடுவிக்கிறது. இயேசுன்னு சொன்னாலே பவர், பாவத்திலிருந்து விடுதலை தந்துருவாரு, தந்துருவாரு. பட் we have to wait. ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும்.
சீடர்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். வெயிட் வெயிட் இன் ஜெருசலம். நான் கல்வியல் கல்லூரியில படித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய வாலிப வயதுல படித்துக் கொண்டிருக்கிற போது அந்த வாலிப வயதுல அநேக போராட்டங்கள் எழும்பினது, பாவ போராட்டங்கள் எழும்பினது. என்னோடு கூட படிக்கிறவர்கள் அசுத்தமான காரியங்களை பேசுகிற போது என்னுடைய மனது கரைப்பட்டது. பேட் தாட்ஸ் எல்லாம் எழும்ப ஆரம்பித்தது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, how can I overcome all these things? என்ன ஆண்டவரே செய்கிறது? நான் இந்த காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்ந்துட்டேன், வேற வழி இல்லை, இவங்களோடு கூட தான் இன்னும் 9 மாசம் இருக்கணும். ஆனா இவங்க பேசுகிற வார்த்தைகள் என்னை அப்படியே அசுத்தப்படுத்துகிறதே, பாவத்துக்கு நேராய் நடத்துகிறதே. அப்போ ஆவியானவர் சொன்னார், go for fasting, எல்லா ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் போடு என்று சொன்னார். போய் உபவாசம் பண்ணினேன். சில சமயத்தில் அந்த ஹாஸ்டல்ல இருந்து வர முடியாத சூழ்நிலை, அருகில இருக்கக்கூடிய ஒரு ஜெப அரங்குக்கு ஓடுனேன். போய் உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன். ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் ஜெபிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பாவ போராட்டம் மேல எழும்பினதோ அதை அப்படியே அடிச்சு உட்கார வச்சாரு ஆவியானவர். ஹல்லேலூயா. வல்லமை. நம்ம ஸ்ட்ரென்த்னால ஒன்னத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. நம்முடைய பலத்தினால ஜபத்தினால சில இதெல்லாம் சாதிக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய வல்லமை வருகிற போது பாவத்துக்கு மேலாக விடுதலை. ஒரு ஆமென் சொல்வோம். 2வது, ஆண்டவருடைய வல்லமை நமக்கு என்ன உதவி செய்கிறது? மார்க்கு நற்செய்தி 5:29. தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அந்த பெண்ணும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தன் உடலில் உணர்ந்தார். அங்க அவருக்கு ஒரு அம்மா ஆண்டவருடைய வல்லமையை டேஸ்ட் பண்றாங்க. எப்படியாமா? தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அந்த நிகழ்ச்சி நம்ம அறிந்திருக்கிறோம். 12 வருஷமா இஷ்யூ ஆஃப் பிளட், ரத்த போக்கினாலே ஒரு பெண் கஷ்டப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். தனக்கு இருக்கிற செல்வத்தை எல்லாம் அந்த மருத்துவத்துக்கு அவள் செலவழித்து பார்த்தாள். ஆனா பார்த்தீங்க, அதுக்கு மேல விடுதலை இல்லை. ஆனா கடைசியில பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய ஆடையை தொட்டால் போதும் என்று ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்து போய் தொட்டா பாருங்க. தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அதுக்கு முந்தின வசனத்தை இப்ப வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம், ஏனெனில் சரி, இப்ப அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. இயேசு அப்படி எண்ணிக்கொண்டால், வாசிங்க தொடர்ந்து. நின்று போயிற்று. உணர்ந்தால் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்மிலே உணர்ந்து அந்த கூட்டத்தை திரும்பி பார்த்து, என்னுடைய மேலங்கியை தொட்டவர் யார் என்று கேட்டார். இங்க பாருங்க, இயேசுனுடைய வல்லமை அவருடைய சரீரத்தில் இருந்து வெளிப்பட்டது என்று அவரை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்க என்ன நடந்ததாமா? அந்த பெண்ணுக்குள்ளாக அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலிலே உணர்ந்தார். She felt literally the healing touch of God. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை, அந்த வல்லமை வெளிப்பட்ட உடனே தான் அங்க ஹீலிங் நடக்குது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்,
அநேகருக்காக ஜெபிக்கிறோம், ஆனா ஒண்ணு நடக்கலையே நம்ம ஏங்குகிறோம். எத்தனை நாளா நான் ஜெபம் பண்றேன், ஆனா நடக்கலையே நம்ம ஏங்குகிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த வல்லமை வெளிப்படணும். The power from God must come out. அவரிடமிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போய் அந்த நோயாளியை தொடணும். தொட்ட உடனே அவளே அந்த சரீரத்தில் ஒரு அற்புதத்தை உணர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஊழியத்துக்கு மார்ட்டின் என்ற ஒரு சகோதரன் வந்து கொண்டிருந்தார். காந்திபுரம் பகுதியிலிருந்து. அந்த மார்ட்டினுடைய அம்மா வயதானவர்கள். அவங்க பாருங்க, திடீர் என்று ஒரு பர்டிகுலர் டே சரீரத்தில் பலவீனத்தை உணர்ந்தார்கள். மருத்துவரை அணுகினார்கள். கடைசியில் அது கேன்சர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டினது. பற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கூனி குறுகி போய் இனி மரணம்தான் என்று சொல்லி அவங்க அப்படியே நம்பிக்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த சகோதரன் நம்ம பிரேயருக்கு வந்துகிட்டு இருந்ததுனால எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்தான செய்திகளை கேட்டார், பைபிளை வாசித்தார், தன் வீட்டாரிடத்திலும் அதை போய் பகிர்ந்து கொண்டார். அன்னைக்கு அந்த நாள் ஒரு சண்டே, ராஜ் டிவி என்ற அந்த டிவியில ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சாது அன்னைக்கு இறை செய்தி வழங்கினார். இறை செய்தி வழங்கிட்டு சொன்னாரு, இந்த கூட்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த டிவி ப்ரோக்ராம, உங்களுக்கு கேன்சர் என்று சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது, அவ்வளவுதான். See the TV program, it is prepared many weeks before. எப்பவோ 2-3 வாரங்களுக்கு முன்பதாகவே அந்த டிவி நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகிறது. ஆனா அந்த நாளிலே பாத்தீங்கன்னா அது டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது. அந்த நாள்ல அந்த அம்மா அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாள்ல இவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த பையன் வந்து சொன்னா, எங்க அம்மா மேல ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பட்டுச்சு. உடனே எங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, நான் நல்லாயிட்டேன், என்னை இப்பவே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, எனக்கு நல்லாயிருச்சுன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பெரும்பாலும் உள்ள பெண்ணும் கூட அப்படிதான் சொல்லியிருப்பா. ஐயோ எனக்கு நல்லாயிருச்சு. 12 வருஷமா அந்த ரத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் வெளியே போயிட்டு இருந்திருக்கும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவருடைய வல்லமை தொட்ட உடனே அது ஸ்டாப் ஆனது. அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். 12 வருஷமா ரத்தம் போறத ஒவ்வொரு செகண்ட் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என் சரீரத்தில் உணர்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப முதல் முறையாக நான் உணர்றேன், அது நின்று போனது. ஆண்டவருடைய வல்லமை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாம ஒரு பெரிய ஊழியம் செய்யலாம், ஒரு சின்ன ஊழியம் செய்யலாம், 2 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம், ஒருத்தருக்காக ஜெபிக்கலாம். ஆனா the God's power must come there. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நம்ம அங்க போறதுனால, நம்ம பிரசங்கம் பண்றதுனால, பாடுறதுனால ஒண்ணு நடக்கிறது இல்ல. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற போது miracle starts. இந்த அற்புத முகாமுக்கு கூட நம்ம அப்படிதான் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே நீங்க உங்க வல்லமையோடு கூட வாங்க. இனிமேல் நடக்கிற எல்லா கூட்டங்கள்ல ஆண்டவரே நீங்க வாங்க. ஆண்டவரே உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்க. We want to taste your power. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு, வெளியே சொல்ல முடியாது அந்த பலவீனத்தை. அவ்வளவு அசிங்கமான பலவீனம். அப்போ பிரதர் ஆண்டனி சாமி அவங்க வீட்டில் நாங்கள் கூடி ஜெபிப்போம். அன்னைக்கு ஃபாஸ்டிங் டே. நாங்கெல்லாம் போயிருக்கிறோம், ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா கூடி ஜெபிக்கணும். சகோதரர் லாரன்ஸ், சகோதரர் அந்தோணி சாமி, சகோதரர் சாந்தகுமார், நான், பிரதர் அருள்தாஸ், இன்னும் சில சகோதரர்கள் இருந்தாங்க, அந்த வீட்டார் இருந்தாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்.
திடீர்னு பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல விளங்கியது. அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்களா, இயேசுவின் மேல ஆண்டவருடைய வல்லமை விளங்கியது. அதே மாதிரி பவர் ஆஃப் காட் அந்த இடத்துல விளங்கியது. சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்த அருள்தாஸ் அவர் என்ன சொன்னார்னா, எட்வின், உன் சரீரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குது, உன்னுடைய வியாதி மறையுதுன்னாரு. என்ன வியாதி நான் யாருக்கு சொன்னதே கிடையாது. எனக்கு வியாதி இருக்கிற மாதிரி யாருக்கு தெரியாது. ஹேலன் ஹெல்த்தியா தான் இருக்கிறேன். ஆனா அந்த வியாதி இருக்கிறது எனக்கு மட்டும் தெரியும். ஆனா இவர் சொல்றாரு உன் வியாதி நீங்குதுன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு வீட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த வியாதிக்குரிய அறிகுறி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பவர், ஆண்டவருடைய வல்லமை, அந்த வல்லமை தொடரும். அது பாவப்பட்ட சரீரமா இருக்கலாம் அல்லது செத்து போன சரீரமா இருக்கலாம், அதுல ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும். இறங்கினா பாவத்திலிருந்து விடுதலை, செத்து போன சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஆபிரகாமுடைய சரீரத்துல இந்த வல்லமை இறங்கி இருக்கும். சாராவுடைய செத்து போன கர்ப்பத்துல இந்த வல்லமை இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. All things are possible with God. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. இன்னையிலிருந்து நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன மினிஸ்ட்ரி பவர் மினிஸ்ட்ரியா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு சாதாரண ஊழியம் வேண்டாம் ஆண்டவரே, பவர் வெளிப்படணும் ஆண்டவரே. அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு பிடித்தமான வசனம் திருத்தூதர் பணி 10:38. ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பேன். Lord, I want your power. எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக இன்னொரு காரியத்தையும் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். என்ன இந்த காரியம்? லூகாஸ் நற்செய்தி 11:19. Now if I drive out demons by Beelzebub, by whom do your followers drive them out? So then they will be your judges. But if I drive out demons by the finger of God, then the kingdom of God has come to you. நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்றால் கடவுளுடைய விரலினாலே துரத்துகிறேன். கடவுளுடைய விரல் என்று அங்க இயேசு பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்க பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக நீங்க வாசித்து பார்க்கிற போது ஆண்டவருடைய கரமோ பலமோ அது வல்லமைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. the power of your hand என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய விரல் என்பது அங்க வல்லமையை குறிக்கிறது. இயேசுனுடைய ஊழியத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதினால பிசாசுகளை துரத்துகிறவராக அவர் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த இறை மக்களே, இதே அந்த வசனத்துல, அந்த இன்னொரு வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இதோ நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், பிசாசுகளை துரத்தும்படியாக, சர்ப்பங்களை மிதிக்கும்படியாக, தேள்களை மிதிக்கும்படியாக நான் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறேன் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. See, God wants to give this power to overcome the satanic power. பிசாசுனுடைய வல்லமையை மேற்கொள்ளணும்னா ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கினா தான் பிசாசு அகலும். பிசாசு அகலும். பிசாசுடைய அகலும் சொல்லும் போது நான் எங்க பேர்ல போய் பிசாசை துரத்துறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒருத்தர் அந்த காலத்திலே சொன்னார், நம்ம வலது பக்கம் இயேசு கிறிஸ்து நிப்பாராமா, இடது கை பக்கம் பிசாசு ரெடியா நிப்பானாமா. ஒரு பக்கம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பிசாசு. அந்த பிசாசினுடைய வேலையே என்னன்னா யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடிட்டே இருக்கிறான். சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்ப்பதற்காக பக்கத்திலே நின்றுகிட்டு இருக்கானாமா. ஒரு மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு இறை அடியார், அவருடைய பெயர் லூயிஸ். அவருடைய புக்ல நான் பார்த்தேன், அவர் ஓப்பனா எழுதியிருக்கிறார்.
I was filled with the anointing of the Holy Spirit, but for many years I was in depression அப்படிங்கிறாரு. நான் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டேன், உண்மைதான். ஆனால் பல ஆண்டு காலமாக ஒரு வகையான சோர்வுக்குள்ளாகவே நான் இருந்தேன். பாருங்க, இறை ஊழியர்களை கூட இந்த பிசாசு அவங்களை சோர்வுக்குள்ளாக்கி ஒரு டிப்ரெஷன்ல ஒரு நம்பிக்கை இழக்க வச்சு அவனை அப்படியே தட்டி உட்கார வைக்க பார்க்கறான். உங்களுக்கு ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா உங்களால ஆக்டிவா வேலை செய்ய முடியாது, ஆண்டவருக்காக வேலை செய்ய முடியாது, ஆண்டவருக்காக ஓட முடியாது, ஒரு உற்சாகம் இருக்காது, பேச்சில் ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு டிப்ரெஷன், ஒரு நெகட்டிவ். எங்க பிரதர் ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு நம்ம வாயை திறந்து எதிர்மறையா பேசுவோம். ஆனா ஒரு மனுஷன் இந்த ஆவியினால வல்லமையினால நிரப்பப்பட்டிருக்கிற போது அவன் பாத்தீங்கன்னு சொன்னா ஆவியில களிகூறுகிற ஒரு அனுபவத்துல இருப்பான். 1985 நாங்களெல்லாம் இதே இடத்துல ரட்சிக்கப்பட்டோம். பாருங்க, இந்த இடத்துல நான் அந்த மூலையில உட்கார்ந்திருந்தேன். நம்ம சகோதரர்கள் எல்லாம் வட்டமாக உட்கார்ந்திருந்தாங்க. பிரேயர் ஆரம்பிச்சு ஆண்டவர் தொட்டாரு. அப்ப நம்ம பிரேயருக்கு சிங்கானூர் என்ற பகுதியிலிருந்து ஒரு டாலா ஒரு சகோதரன் வருவார். பேரு செபாஸ்டின். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் எங்க இருக்காருன்னு தெரியல, பார்க்கணும்னு ஒரு ஆசை. அவர் பாத்தீங்கன்னா கடல் நிக்காது, எப்ப பார்த்தா ஸ்பிரிங் மாதிரி குதிச்சுக்கிட்டே இருப்பார். ஹalleluya அப்படின்னு ஹalleluya அப்படிம்பாரு. அவருடைய உற்சாகத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு உற்சாகம் வரும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நமக்குலாம் ஒரு உற்சாகத்தின் ஆவி. அதனால தாவீது சொல்ற உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அந்த உற்சாகத்தை இழந்துடக்கூடாது. அந்த அனாயிண்டிங் பிசாசுடைய வேலையை டிப்ரெஷன் அவனை கொண்டு போய் கீழே தள்ளி அவனுடைய பாஸ்ட பத்தி நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பான். நீ எல்லாம் பிரசங்கம் பண்றியா, நீ எல்லாம் பாட்டு பாடுறியா, நீ எல்லாம் சாட்சி சொல்றியா, நீ அப்படி இல்ல, நீ இப்படி இல்ல, அப்படி இப்படி இன்னும் நீன்னு சொல்ற மாட்டான். நம்ம எப்படி அவன் பேசுவான்? நம்மளே சரியில்லை, நம்மளே ஜெபம் பண்ணல, நம்மளே பைபிள் படிக்கிறது இல்லை அப்படின்னு தன்னையும் நம்ம கூட இணைச்சுக்குவான். அவன் என்னமோ பரிசுத்தவான் மாதிரி. அவன் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதை நம்ம ரூட் அவுட் பண்ணணும், ரூட் அவுட் பண்ணணும். அதற்காகத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் we have to stay for a longer period. ஒரு விசுவாசிக்கு தான் 1 மணி நேரம் ஜெபம், ஒரு ஊழியக்காரன் சொன்னா 3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துடணும். அதுவும் இந்த விடுதலை ஊழியம் செய்யணும்னா அவன் 5 மணி நேரம் உட்கார்ந்துடணும். 5 மணி நேரம் உட்கார்ந்தா தான் அது என்ன ஆவின்னு கண்டுபிடிக்க முடியும். பேசுறது மனுஷிக ஆவியா அல்லது வேற ஒரு ஆவியான்னு கண்டுபிடிக்கணும்னா we have to stay longer hours. ஆண்டவரோடு கூட ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 மணி நேரம் என்ன பிரதர் ஜெபம் பண்றது? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களா செய்யறேன். பாட்டு பாடுமாறு பாட்டு பாடணும், பைபிள் எடுத்து வாசிப்பாரு பைபிள் எடுத்து வாசிக்கணும், பிறருக்காக ஜெபம் பண்ணுமாறு நீங்க ஜெபிக்கணும். இன்னொன்னு சொல்லிட்டாங்களா, எப்ப வேணாலும் ஆண்டவர் உங்களுக்கு மினிஸ்ட்ரியை கொடுப்பாரு. நீங்களே ஒரு பிரச்சனை நினைச்சு சோர்ந்து போயிருப்பீங்க, அப்பதான் ஒருத்தன் போன் பண்ணி பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாரு. அவனே அவனைய அடிச்சனா இப்பதான் வந்து கூப்பிடுறதாடா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், உங்க கஷ்டங்களுக்கு மத்தியில ஒரு ஜெபம் பண்ணுங்க, அடுத்த நிமிஷம் அந்த அனாயிண்டிங் உங்க மேல ஃபீல் பண்ணுவீங்க. ஆமென் ஆமென். நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். இப்போ ஜஸ்ட் 30 minutes பேக் இந்த மெசேஜுக்காக ரெடியாகி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தெரியும் அந்த நேரத்துக்கு யாராவது கூப்பிடுவாங்கன்னு. சென்னையிலிருந்து ஒரு பாட்டி கூப்பிடுது, ஆவியான சார் ஜெபம் பண்ணு, ஊழியம் அப்புறம் பார்க்கலாம், ஜெபம் பண்ணு. எனக்கு அருமையான உண்மையா சொல்றேங்க, அந்த ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பலன் நம்ம மேல இறங்குகிறது. பிசாசு நமக்குள்ளார சோர்வுகளை உண்டு பண்ண நினைப்பான், ஆனா ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிற போது we can torment the devil. அவனை நம்ம வாதிக்க முடியும், அவனுடைய கிரியைகளை நம்ம செயலிழந்து போகும்படியாக ஆண்டவர் செய்வாரு. ஆனா அனாயிண்டிங் இறங்கணும்.
அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் வல்லமையை கொடுக்கிறேன், அதிகாரத்தை கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 3 வகையான காரியங்கள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிற போது நடக்கிறது. 1, வெற்றி ஓவர் சின், பாவத்துக்கு மேலாக விடுதலை. 2வது, எல்லா விதமான பிணிகளுக்கு மேலாக விடுதலை. 3வது, அசுத்த வல்லமைகளுக்கு மேலாய் விடுதலை. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த வசனம் வருதுன்னு சொன்னா நம்மளை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ண போறாரு. இந்த வருஷத்தில் நீங்க பாப்பீங்க, நீங்க ஜெபிப்பீங்க, ஒரு மிரக்கல் நடக்கும். நீங்க ஜெபிப்பீங்க, மிரக்கல் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என் மூலமா நடக்கும் சொல்லுங்க. நடக்கும். இந்த நாட்கள்ல ஆவியானவர் அதான் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, செய்யற வேலையை நான் செய்வேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. போன மந்த்லி ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய வியாதிக்காக ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபம் பண்ணுகிற போது ஆவியானவர் சொன்னாரு, அவங்க மகளுக்காக ஜெபம் பண்ணுன்னு. ஜெபம் பண்ணோம். கடைசியில பாத்தீங்கன்னா அடுத்த நாள் குரூப்ல அவர் பாத்தீங்கன்னு சொன்னா போஸ்டிங் போடுறாரு, மகள் இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, அவ குழந்தைக்காக ஜெபம் பண்ணுன்னு. குழந்தைக்காக ஜெபிச்ச உடனே அங்க மிரக்கல் நடந்துருச்சு. இதுக்கு நம்ம என்ன பெருமை பாராட்டுறதுக்கு இருக்குது? நத்திங். We have to follow the leading of the Holy Spirit. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மாறி குற்றப்படுத்துறாங்க. நாங்களும் 1 மணி நேரம் கேட்டு மணி 10:30 நான் வேற நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணும். இவங்க 2 சண்டையை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கடைசி நான் சொல்லிட்டேன், அம்மா ஒரு ஜெபம் பண்ணலாமாம்மா? ஜெபம் பண்ணுங்க சார். சரி, நானும் டேவிட் பிரதர் தான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறோம். ஆவியானவர் என்ன சொன்னாரு, முதல்ல இவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. ஆண்டவருடைய வழிநடத்தல வித்தியாசமா தான் இருக்கும். நாங்க ஜெபம் பண்ணோம். அடுத்த 2-3 நாள் கழிச்சு அந்த சகோதரி ஸ்கூலுக்கு வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, சார் பையனுக்கு அலையன்ஸ் செட் ஆயிருச்சு. ஒரே சந்தோஷம். இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப இன்டிமேட். சண்டை எங்க போச்சுன்னு தெரியல. ஆண்டவருக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா எங்க ப்ராப்ளம் நீங்கும். ஆமென். அதனால ஆவியானவருடைய வழி நடத்தலின்படி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் எதுக்கு ஜெபிக்க சொல்றாரோ அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கும், அற்புதம் நடக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை போல நாங்க ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவரே, திருத்தூதர் பணி 10:38 எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறோம். இதோ எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அசுத்த வாழ்க்கையில பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே கட்டுண்டு கிடக்கிறாங்க. அவங்களை விடுவிக்க கூடிய வல்லமை ஆண்டவரே உம்மிடம் தானே இருக்கிறது. அதை எங்களுடைய ஆண்டவரே இந்த எளிய ஊழியத்துல நீங்க பிரயோகப்படுத்துங்க சுவாமி. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வியாதியோடு கூட பல ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த வல்லமை அவங்க மேல அனுப்புங்க. எங்க மினிஸ்ட்ரிகள் மூலமாக அனுப்புங்க. ஜெயரே மிஷன் மூலமா அனுப்புங்க. லார்ஜிஸ் மினிஸ்ட்ரி மூலமா அனுப்புங்க. போகிற இடத்துல எல்லாம் வியாதிகள் சுகமடைவதாக, பிசாசுகள் அகலுவதாக. We need the power, O Lord. இந்த வல்லமைக்காக கேட்கிறோம். உம்முடைய வல்லமையை அனுப்புங்க. ஊழியத்தை நீங்க தூக்கி நிறுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் பெயரினாலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே.